Grace College of Engineering, Object Oriented Programming Lab. Lab code is 8383. Lab exercise is 4. Program for stack ADT using interface. Abstract data type using interface. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்குங்கிறது ஜாவாவில் நம்ம வச்சுருக்குறோம். ஸ்டாக்கு கியூ இந்த லிங்க்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மெத்தட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் நம்ம ஜாவாவில் எடுத்திருக்கோம். ஸ்டாக் ஆப்ரேஷன், கியூ ஆப்ரேஷன், லிங்க்டு ஆப்ரேஷன் இது எல்லாமே இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கீழே நமக்கு இருக்குது ஜாவாவில். ஸோ ஸ்டாக் ஆப்ரேஷனாலே நமக்கு தெரியும். கியூவை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுட்டோன்னா ஸ்டாக் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கியூனா வரிசையில் நிற்கிறது. அப்போ வரிசையில் நிற்கும் போது ஃபஸ்ட்டு வர டேட்டா நமக்கு ஃபஸ்ட்டு வெளியே போகும். கியூ வரிசையில் நிற்கும் போது ஃபஸ்ட்டு உள்ளே வர்றவங்க ஃபஸ்ட்டு வெளியே போவாங்க. அப்போ அதுக்கு டைரெக்ட் ஆப்போசிட் தான் ஸ்டாக்கு. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வர டேட்டா லாஸ்ட்டாக தான் வெளியே போகும். அது நின்றுட்டே இருக்கும், லாஸ்ட்டில் தான் வெளியில் போகும். ஸோ ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டு. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் வந்து கியூ. ஸோ இந்த ஸ்டாக் ஆப்ரேஷன் ரெண்டு இருக்குது, புஷ் ஆப்ரேஷன், பாப் ஆப்ரேஷன். யூஸிங் இன்டர்ஃபேஸ், எப்படி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம எந்த நேமில் சேவ் பண்ணணும் அப்படின்னா, மெயின் கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த மெயின் கிளாஸ் நேமில் தான் சேவ் பண்ணணும். மெயின் கிளாஸ் வந்து டெஸ்ட் ஸ்டாக் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் ஸ்டாக் அப்படிங்கிறதுல நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். டெஸ்ட் ஸ்டாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குதோ அந்த இதில் என்ன கிளாஸ் நேம் இருக்குதோ அதில் தான் சேவ் பண்ணணும். டாட் ஜாவான்னு சேவ் பண்ணணும் கம்பல்சரியாக. ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணணும். ஃபைல் நேமில் சேவஸ் கொடுத்து டெஸ்ட் டாட் ஜாவாங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி மாற்றினோம்னா ஆல் ஃபைல்ஸ்க்கு மாற்றிக்கணும். ஆல் ஃபைல்ஸ்னு சேஞ்ச் பண்ணிட்டு தான் சேவ் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிக்கிறதுனால இன்னும் கொடுத்து இக்னோர் கொடுத்துக்கிறேன். பார்த்தோம்னா புஷ் ஆப்ரேஷன் வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா டேட்டாவை ஸ்டாக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம். பாப் ஆப்ரேஷன்னா ஸ்டாக்குக்குள்ளேருந்து நம்ம டேட்டாவை வெளியில் எடுப்போம். இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் அஸ்டிக்ஸ்ங்கிறது எல்லா பேக்கேஜஸும் இம்போர்ட் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸுடைய நேம் வந்து ஸ்டாக் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த சூப்பர் கிளாஸில் அந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை சப் கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தோம்னா டைரக்ட் அதுக்கு ஆப்போசிட் இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், புஷ் ஆப்ரேஷன், பாப் ஆப்ரேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த டிக்ளேர் பண்ணினதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்போம் அதனுடைய கிளாஸில். ஸோ கிளாஸ் ஏ ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு புது கிளாஸ் டெரைவ் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஸ்டாக் ஆப்ரேஷன். ஸ்டாக் ஆப்ரேஷனுங்கிற ஒரு கிளாஸ்லேருந்து ஏ ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸுக்கு வந்து கீவேர்டு வந்து இம்ப்ளிமெண்ட். இன்ஹெரிட்டன்ஸ்க்கு கீவேர்டு வந்து எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணணும். இங்கே இன்டர்ஃபேஸ்க்கு இம்ப்ளிமெண்ட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸில் நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் என்னென்னாலும் டிக்ளேர் பண்ணுறோமோ அதுக்கு டெஃபினிஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதனுடைய சப் கிளாஸில் கொடுத்துக்கலாம். ஸோ ஏ ஸ்டாக்குங்கிற ஒரு கிளாஸ் புதுசாக டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த ஏ ஸ்டாக்குங்கிற கிளாஸில் வாய்டு புஷ்ங்கிற மெத்தட் என்ன பண்ணுது, என்ன ஒர்க்கு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம உள்ள சொல்லியிருக்கோம். அதே போல் வாய்டு பாப் அப்படிங்கிற மெத்தட் வந்து என்ன செய்யுது, வெளியில் வந்து டேட்டாவை எடுத்து எடுக்குது. ஸோ டாப் வந்து -1 ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த மெத்தடில் டெஃபினிஷன் கொடுத்துருப்போம். அதனுடைய மெயின் கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸோடைய யூஸு. ஸோ இங்கே வந்து மெயின் கிளாஸ் இருக்குது. கிளாஸ் டெஸ்ட் டேக்ங்கிறது மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸில் நம்ம வந்து என்ன ஒர்க் வச்சுருக்கோம் அப்படின்னா ஏ ஸ்டாக் எஸ் ஈக்குவல் டு நியூ ஏ ஸ்டாக். நியூ ஏ ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம வந்து கூப்பிடுறோம். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்புட் வாங்குகிறோம். ஸோ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமுக்கு பதிலாக நவடேஸ் வி ஆர் யூஸிங் த பஃபர் ரீடர் இன்புட். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் டேட்டாஸ் எல்லாம் நம்ம இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னா இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் வந்து ஓல்டு வெர்ஷனில் யூஸ் பண்ணுறது. இப்போல்லாம் அது யூஸ் பண்ணுறதில்ல. பஃபர் ரீடர் யூஸ் பண்ணி தான். பஃபர் ரீடர் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிறது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ்.
ஜாவா இன்ஸ்டால் பண்ணும்போதே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம பஃபர் ரீடர் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணனா ஒரு சின்ன நோட்டு மாதிரி ஒரு மெசேஜ் வரும், அது அவுட்புட் ரன் பண்ணும்போது வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த எக்ஸசைஸில் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமுக்கு பதிலாக நான் பஃபர் ரீடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பஃபர் ரீடர் யூஸ் பண்ணனா நமக்கு அந்த சின்ன இந்த நோட்டுங்கிற மெசேஜ் வந்து வராது. ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சுவிட்ச் கேஸ் வச்சு நம்ம இந்த புஷ் ஆப்ரேஷன் பாப் ஆப்ரேஷனை நம்ம வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறோம். கேட்ச்ங்கிறது எப்பவுமே நமக்கு வந்து எரர் கேட்ச் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஐஓ எக்ஸப்ஷனுங்கிறது ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ், எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய ஒரு கிளாஸ். ஸோ அந்த ஐஓ எக்ஸப்ஷனுக்கு நம்ம ஈங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் பண்ணி ஏதாவது ஐஓ எரர் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு அந்த எரரை வந்து நமக்கு சொல்லும், கேட்ச் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிடலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும் ரன் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய ஜாவா சாஃப்ட்வேர் எந்த பாத்தில் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணணும். யூசிங் த கமாண்ட் செட் பாத். இங்கே வந்து நமக்கு சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா ஃபோல்டரில் ஜேடிகே 1.0 ஃபோல்டரில் பின்னுங்கிற டைரக்டரியில் இருக்குது. அதை கண்ட்ரோல் சி கொடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம் எந்த பாத்தில் இருக்குதோ அதை செட் பண்ணணும். என்னுடைய ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சி டைரக்டரியில் யூசர்ஸில் டெல்லில் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாத்து நம்ம மூவ் பண்ணணும். அது யூசிங் த கீவேர்டு சிடி ஸ்பேஸ் டாக்குமெண்ட்ஸ், கமாண்ட் டைரக்டரி ஸ்பேஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஃப்ரம் டெல் ஃபோல்டர் டு டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் just we are moving. By using the Java C space filename.java, we are going to compile the program. So our program is test stack. Java C test stack.java. So ஓகே, நோட் சின்ன மெசேஜ் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஓவர் ஐடியா அது வந்து ஸ்ட்ரிங்கை வாங்கி இன்புட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். test.java users are overrides a deprecated application program interface கொஞ்சம் வந்து கஷ்டப்படுது இன்புட்டை வாங்கி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதனால இது வந்து எரரில் சின்ன நோட் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இக்னோர் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ புஷ் ஆப்ரேஷனா பாப் ஆப்ரேஷனா? ஃபர்ஸ்ட் புஷ் ஆப்ரேஷன் பண்ணலாம். என்டர் த வேல்யூ டு புஷ். ஒரு 5 கொடுக்குறேன். ஐட்டம் டு யூ வாண்ட் டு கண்டினியூ 1. மறுபடியும் நான் வந்து புஷ் ஆப்ரேஷன் கொடுக்குறேன். ஒரு 2 டேட்டா நம்ம புஷ் பண்ணிக்கலாம். 5 4. ஓகே, ஐட்டம் புஷ்டுனா டேட்டாஸ் வந்து உள்ளே போகுது, ஸ்டாக்குக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. டு யூ வாண்ட் டு கண்டினியூ 0. அகெயின் 1 கொடுக்குறேன். பாப் ஆப்ரேஷன் கொடுக்கலாம். ஸோ ஐட்டம் பாப்டு 4. ஃபர்ஸ்ட் நம்ம 5 தான் கொடுத்தோம், செகண்ட் 4 தான் கொடுத்தோம். ஆனால் என்ன ஐட்டம் பாப்படாக இருக்கு பாருங்க, 4th ஐட்டம் தான் பாப் ஆகிடு இருக்கு. லாஸ்ட்டாக இன்புட் கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அகெயின் நான் மறுபடியும் 1 2 கண்டினியூ கொடுக்குறேன் டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்காக. ஆப்ஷன் 3 கொடுக்குறேன். ஸோ எலிமெண்ட் வந்து 5ங்கிறது நமக்கு உள்ளே இருக்கு. ஓகேவா? 0 2 கொடுத்து நம்ம கண்டினியூ டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம். இல்லைன்னா 4 கொடுத்து நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். 0 கொடுத்து வெளியில் வந்தாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.